+2 அக்கௌண்டன்சியில் பார்ட்னர்ஷிப் சாப்டரில் ஒரு சம் பார்க்கலாம். நீங்களும் நோட் புக் பென் வச்சுக்கோங்க, அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம். ஷிரீஷ், ஹரித் அண்ட் ஆஷா ஆர் பார்ட்னர்ஸ். ரேஷியோ கொடுத்துட்டாங்க 5:4:1. ஷிரீஷ் டைட் ஆன் 30th June. அதாவது இந்த பார்ட்னர் டைட். ஓகே, ஆன் 30th June. பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்கிறது 31st March. அப்போ 31st March to 30th Juneனா ஈக்குவல் டு ஏப்ரல், மே, ஜூன். ஸோ 3 months. ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம் கொஸ்டின்ல. ஓகே, அக்கார்டிங் டு த பார்ட்னர்ஷிப் டேட், இன் அடிஷன் டு த டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல். இன் அடிஷன்னா இந்த கேபிட்டலை தவிர, கேபிட்டல் பிளஸ் சம்திங், த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் என்டைட்டில்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஷேர் இன் ப்ராஃபிட்ஸ் இந்த இயர் ஆஃப் டெத். இந்த இயர் ஆஃப் டெத், ஓகே, இந்த இயர் ஆஃப் டெத்னா 2018-19 for the 3 months on the basis of average of last 2 years profit. Okay, இது போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. goodwill of the firm must be valued at 2 years purchase of average of last 2 years profit. Okay, last 2 years average எடுத்துக்கணும், divided by 2 into 2, not 2 years purchase. Okay, prepare Shirish capital account to be presented to the executor. To his executor. Okay, சரி, இப்போ கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம். சரி, இன் அடிஷன் டு டிசீஸ் பார்ட்னர் கேபிட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் போட்டுடுறேன், அப்புறம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுடலாம். கேபிட்டல் ஈக்குவல் டு 1 lakh. கரெக்ட். ஓகே, தென் ஷேர் இன் ப்ராஃபிட். ஷேர் இன் ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் 2 years ப்ராஃபிட். ஓகேயா, அப்போ 2016-17 கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ் ஷீட்ல 17-18 இருக்கு. ஓகே, ஸோ 60,000 plus 80,000 divided by 2, இதுதான் ஆவரேஜ். ஓகேயா, இன்டூ, ஓகே, இன்டூ அவருடைய ரேஷியோ என்ன, 5:4:1னா 5/10 இன்டூ 5/10. ஓகே, இன்டூ 5/10 இன்டூ திஸ் இஸ் இந்த இயர் ஆஃப் டெத். அப்படின்னா 3 monthsக்கு தான். ஸோ 3/12. ஓகேயா, ஆவரேஜ் our ratio then for 3 months. Okay, so which is equal to 1,40,7 2 na 70,000 into 5/10 na 1/2 into 3/4 na 1/4. correct? 3/12 na. Okay, so 70,000 by 8 போட்டிங்கன்னா 8 8s are 64 60 8 7s are 56 40 8 5s are 40 0. correct? Yeah. Okay, share in profit. Then third, goodwill equal to 2 years purchase of average profit. So 2 into average profit நம்ம கண்டுபிடிச்சிரும், which is 70,000. correct? 2 years profit to 2 into 5/10. correct? Our ratio. Goodwill of the firm to be valued at 2 years purchase of last 2 years profit. Yeah, correct. So 2 cancel equal to 70,000. Okay, அவ்வளோதானே? இன்னும் 1 more இருக்கு. கேபிட்டல் போட்டாச்சு, ஷேர் இன் ப்ராஃபிட் போட்டாச்சு, குட்வில் போட்டாச்சு. இந்த ப்ராஃபிட் 2018 இருக்குல்ல, அதாவது பேலன்ஸ் ஷீட்ல எப்போதுமே செக் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் அசட் சைட் பார்க்கலாம். பிளான்ட், ஸ்டாக், டெட்டாஸ், கேஷ் இதெல்லாம் நார்மல் தான். ஏன்னா சில சமயம்
பிஎன்எல் பிஎன்எல் அக்கௌண்ட் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா தட் வில் கோ டு ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் ஓல்டு ரேஷியோ. ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் ஓல்டு ரேஷியோ. அதே மாதிரி கிரெடிட் சைடில் பாருங்க, பில்ஸ் பேயபிள், ப்ராஃபிட்ஸ் இருக்கு. இந்த ப்ராஃபிட் ஜென்ரல் ரிசர்வ்லாம் அதே மாதிரி ஓல்டு பார்ட்னர் ஓல்டு ரேஷியோ போகும். ஸோ ப்ராஃபிட் 2017, 2018, 80,000 into 5/10, okay, which is equal to 40,000, right? கரெக்டா பாதி. யா, கேபிட்டல் போட்டாச்சு. சூப்பர். I think all done. So 750, 8, 21. So amount due to executors is 218,750. இதுல goodwill மாத்திரம் வந்து how it will go to the old partners பார்க்கணும். ஓகே, the remaining partners, I mean remaining partnersக்கு நியூ ரேஷியோ எதுவும் தரல. அதனால you have to arit equal to 70,000 into 4/5. ஓகே, 56,000. அதே மாதிரி ஆஷா ஈக்குவல் டு 70,000 into 1/5. So you have to credit this one, debit. ஓகேயா? இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் போடலாமா? இப்போ சாரி, யா, கொஞ்சம் ஸ்லோவாக நான் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடலாம். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1 lakh. ஓகே, டிக்கெட் வச்சுக்கோங்க. அடுத்தது பை ஷேர் இன் ப்ராஃபிட் போடக்கூடாது, சாரி. பை பிஎன்எல் சஸ்பென்ஸ் பண்ணணும். எப்போதுமே அந்த நெக்ஸ்ட் இயர் அட்வான்ஸாக கொடுக்குறீங்களா, தட் வில் கோ டு பிஎன்எல் சஸ்பென்ஸ். ஏன்னா அந்த வருஷம் உங்களுக்கு தெரியாது எவ்வளோ வர போட்டு ப்ராஃபிட் சொல்லிட்டு. அதனால இப்போ சத்திக்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுருந்தோம். ஓகே, தென் பை ஹரித் கேபிட்டல் அக்கௌண்ட், குட்வில். ஓகே, போட்டாச்சு. ஃபோர்த் பை பிஎன்எல் 201718 ஈக்குவல் டு 40,000. கரெக்ட், செக் பண்ணிக்கலாம். அதுக்கும் 1,8750, 70,000, தென் 40,000. சூப்பர். ஓகே, ஆட் பண்ணிங்கன்னா அதே தான் வரப்போகுது. 218, 750. ஓகே, ஸோ 218, 750. ஸோ to amount due to executors, right? So to name என்ன, ஷிரீஷ். எக்ஸிக்யூட்டர் லோன் அக்கௌண்ட் 218,750. ஓகேயா? இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுருங்க. ஓகே, நவ் யூ கேன் சி த ஃபுல் சம் நினைக்கிறேன். ஓகேயா? தேங்க்யூ.